ஆண்டவர் ரொம்ப அழகாய் கர்த்தர் வார்த்தையை பேசுகிறார். நம்மெல்லாம் நிறைய நேரத்தில் கிறுக்கி போட்டதை அவர் என்ன பண்ணுகிறவராமா? திருத்துகிற கர்த்தர். ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, கிறுக்கி போட்டதை, இடிந்து போனதை திரும்ப அழகாய் எடுப்பித்து கட்டுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை எல்லாம் அடைத்து பாழாய் போனதையெல்லாம் சீர்படுத்தி முன்பு இருந்ததை விட மகிமையாய் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையிலே தெரியாதனமா நீங்கள் நிறைய கிறுக்கி இருக்கலாம். அதனுடைய விளைவை நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நான் என்னுடைய வாழ்க்கையை நான் கிறுக்கிட்டேன், நானே செய்ததுதான். என் கையில் ஒரு பேனா கொடுக்கறது மாதிரி என் கையில் உரிமை கொடுக்கப்பட்டது. என்னுடைய உரிமையை வச்சுட்டு யார் சொன்னாலும் நான் கேட்கல. சில நேரத்தில் பிள்ளைகளுடைய கையிலே நோட்டு புக்கு கொடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது எழுத ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், இந்த சுழி இப்படி தான் வரும், இந்த சுழி இப்படி தான் வரும் அப்படின்னு. ஆனால் இந்த சின்ன பிள்ளைகளுடைய ஒரு ஏஜில் வரைக்கும் அவங்களுடைய நோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்தையும் அவங்க பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணி வைப்பாங்க. இந்த சின்ன குழந்தைகள் இருக்கிற வீடுகளில் தெரியும். புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா புத்தகத்துலையும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கிறுக்கல். அது என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அப்படியே கிறுக்கி வச்சுருப்போம். அவங்க அப்பா எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. உங்கள் வீடுகளில் கூட நிறைய புத்தகம் அப்படி இருக்கலாம். ஆனால் ஒரு ஏஜ் தாண்டினதுக்கு அப்புறம் அவங்க கிறுக்கிறத நிறுத்திடுவாங்க. ஆனால் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். நம்ம நிறைய பேருக்கு உரிமை கொடுக்கப்படுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையை இஷ்டம் போல நம்ம நிறைய பேர் வரைவோம். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தம்பிங்க கூட தங்கச்சிங்க கூட அப்படிதான். உங்கள் இஷ்டம் போல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வரைஞ்சிருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது மாதிரி உங்கள் கற்பனை மாதிரி நீங்கள் நிறைய பேர் வரைஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அதற்காக நீங்கள் வருத்தப்படலாம். ஏன்னா நீங்கள் வரைஞ்சதுல தான் நீங்கள் நடக்கணும். நீங்கள் வரைஞ்சது தான் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் டிசைட் பண்ணதான் உங்கள் வாழ்க்கை. நான் இப்படி கிறுக்கி போட்டனே, இப்படி தெரியாமல் நான் என் வாழ்க்கை இப்படியெல்லாம் நான் வரைஞ்சிட்டேனே, எனக்கு உரிமை கொடுத்ததுனால நான் இப்படியெல்லாம் செஞ்சுட்டேனே அப்படின்னு இன்றைக்கு ஒருவேளை வருத்தப்படலாம். ஆனால் நான் நம்புகிறேன், என் ஆண்டவர் எப்பேற்பட்ட கிறுக்கல்களையும் சரி செய்கிற ஒரு நல்ல தகப்பன். அவருடைய கையில உங்களுடைய வாழ்க்கையை கொடுப்போமே ஆனால் மறுபடியும் உங்களை கர்த்தர் புதுப்பித்து கட்டுவார், கர்த்தர் எடுப்பித்து கட்டுவார், கர்த்தர் சீராய அமைப்பார். ஆம், அதான் ஆராதனை நேரத்தில் சொன்னது போல நம்முடைய கிறுக்கல்களை எல்லாம் கர்த்தர் சரி செய்வாராக. ஆமே.